Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை பாதுகாப்பில் 1,00,000 போலீசார். லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. நாடு முழுவதும் நாளை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். 8:30 மணி முதல் மின்னணு இயந்திரங்களின் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவை அறிவித்த பிறகு மின்னணு இயந்திர இறுதி சுற்று எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படும். தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு 14 மேஜைகள் என 3300 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமுள்ள இடங்களில் 30 மேஜைகள் வரை போடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேஜைக்கும் தனியாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த பணியில் 10,000 அலுவலர்கள், உதவியாளர்கள் உள்பட 24,000 பேர், நுண்பார்வையாளர்கள் 4,500 பேர் என 38,500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுகின்றனர். 58 பொது பார்வையாளர்கள், 817 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். திமுக நினைத்தது ஒன்று, ஆனால் நடப்பது வேறு. காத்திருக்கும் அதிரடி ஆக்ஷன். லோக்சபா தேர்தலுக்கு பிந்தைய சில கருத்து கணிப்புகளில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா 3 தொகுதிகளையும் அதிமுக 8 தொகுதிகளையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் திமுகவில் கடும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. பதவிகள் பறிக்கப்படலாம் என்பதால் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து திமுக வட்டாரத்தில் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் திமுக போட்டியிட்ட தொகுதிகள் வேட்பாளர் தேர்வு அனைத்தும் கட்சி தலைமைக்கு நெருக்கமான தேர்தல் வியூகம் அமைக்கும் நிறுவனம் மூலமே நடந்தது. கட்சி நிர்வாகிகளை விட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. 2019 தேர்தலை விட கூடுதல் ஓட்டு சதவீதத்தில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். ஓட்டுகள் குறைந்து தோல்வியடைந்தால் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் பதவி பறிக்கப்படும் என வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் பலமுறை எச்சரித்தார். இருப்பினும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கோவை, திருநெல்வேலி, புதுச்சேரி தொகுதிகளில் பாரதிய ஜனதா மலரும் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதிமுகவுக்கு கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, விருதுநகர் போன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிப்புகள் வெளியாகியுள்ளன. திமுக குறைந்தபட்சம் 29 தொகுதிகள் முதல் அதிகபட்சமாக 37 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் என பல்வேறு கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் திமுகவுக்கு 40க்கு 40 என்ற வெற்றி வாய்ப்பு இல்லை என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிப்பது திமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தோல்வியடையும் தொகுதிகளை சேர்ந்த மாவட்ட செயலர்கள், பொறுப்பு அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என்பதால் அவர்கள் அனைவரும் கலக்கமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமரின் தியான இருக்கை 3 மணி நேரத்தில் தயாரானதா? செலவு எவ்வளவு தெரியுமா? கன்னியாகுமரியில் கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு பாறையில் மே 30 மாலை முதல் ஜூன் 1 மாலை வரை பிரதமர் மோடி தியானம் செய்தார். காவி உடையில், நெற்றியில் திருநீர், கையில் ருத்ராட்ச மாலையுடன் மரத்தாலான சிறிய இருக்கையில் அமர்ந்து தியானம் செய்யும் வீடியோ, போட்டோக்கள் வெளியாகின. மோடியின் 3 நாள் தியானத்திற்காக அந்த தியான இருக்கை 3 மணி நேரத்தில் தயாரானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசாரி பள்ளத்தை அடுத்த கீழச்சக்கரங்குழி பகுதியை சேர்ந்த மரத் தொழிலாளி சிவனேசன் தான் அதை செய்து கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: பிரதமர் மோடி தியானம் செய்வதற்காக தியான இருக்கை ஒன்று வேண்டுமென மே 30 அதிகாலை 5:30 மணியளவில் அதிகாரிகள் என்னிடம் கூறினர். குருந்தன்கோட்டில் மரக்கடை வைத்திருக்கும் என் நண்பரிடம் தேவையான தேக்கு மரம் வாங்கினேன். கடைசல், டிசைன் போடும் பணிகளை உடனே தொடங்கினேன். உதவிக்கு என்னுடன் வேலை செய்யும் சக தொழிலாளர்கள் 2 அழைத்து கொண்டேன். காலை 10 மணிக்கு வேலையை தொடங்கி 3 மணி நேரத்தில் நேர்த்தியான தியான இருக்கையை அமைத்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டோம். சாதாரணமாக தியான இருக்கை செய்து முடிக்க மரத்துடன் சேர்த்து 25,000 ரூபாய் ஆகும்.
பிரதமருக்காக குறைந்த நேரத்தில் செய்ததால் சற்று கூடுதல் தொகை செலவானது. 6 அங்குலம் உயரம், 3 அடி நீளம், 2.5 அடி அகலத்தில் அந்த தியான இருக்கை தயாரித்தேன். அதில் 3 அங்குலம் உயரத்துக்கு குஷன் போட்டிருந்தனர். நான் தயாரித்த இருக்கையில் நாட்டின் பிரதமர் அமர்ந்திருக்கும் போட்டோக்களை பார்த்ததும் பணி செய்த திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைத்தது. இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷம் என்றே நினைப்பதாகவும் அவர் கூறினார். கோயில், சர்ச் புதுப்பிக்க கட்டுப்பாடுகள் தளர்வு. தமிழகத்தில் தனியார் நிலங்களில் கட்டப்படும் கோயில், தேவாலயம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த கட்டடங்கள் தொடர்பான கட்டுமான திட்ட அனுமதி பெற மாவட்ட கலெக்டரின் தடையின்மை சான்று பெறுவது கட்டாயம். இதற்காக பெறப்படும் விண்ணப்பங்கள் மாதக்கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் காத்திருப்பதாக புகார்கள் எழுந்தது. இந்நிலையில் தனியார் நிலங்களில் உள்ள கோயில்கள், சர்ச் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை புதுப்பிக்க சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள கலெக்டரிடம் தடையின்மை சான்று பெற வேண்டாம். பழைய கட்டடத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கும் இது பொருந்தும் என அரசு தெரிவித்துள்ளது. வழிபாட்டு தலங்களின் உரிமையாளர்கள் அல்லது அமைப்புகள் சம்பந்தப்பட்ட துறையிடம் கட்டட அனுமதிக்கு மட்டும் விண்ணப்பித்தால் போதும். புதிதாக தனியார் நிலத்தில் வழிபாட்டு தலங்கள் முதல் முறையாக கட்டப்படும் நிலையில் அதற்கு கலெக்டரின் தடையின்மை சான்று பெற வேண்டும். இந்த விண்ணப்பத்தின் மீது கலெக்டர் 30 நாட்களில் முடிவெடுக்க வேண்டுமென கூறியுள்ளது. கடும் வெயிலால் வறண்டது ஏரி, ஆயிரக்கணக்கான மீன்கள் இறப்பு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்தது. கடும் வெயிலால் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் உள்ள 45 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் நீர் வற்றியது. ஏரி வறண்டதால் அதிலிருந்த பல்லாயிரக்கணக்கான மீன்கள் இறந்தன. செத்து மிதக்கும் மீன்களிலிருந்து புழுக்கள் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இறந்த மீன்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளனர். தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலத்தில் வெடித்து சிதறிய பட்டாசு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் உள்ள எஸ்கேபி மகாலில் கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த பிரபுநாதன் இல்ல காதணி விழா நடந்தது. இதற்காக அன்னம்பாரிப்பட்டியில் இருந்து தாய்மாமன் சீர்வரிசை ஊர்வலம் நடத்தினர். மேளதாளம், வெடி என ஆர்ப்பாட்டமாக ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. கருப்பு கோவில் அருகே சென்றபோது ஏற்கனவே ரோட்டில் வைத்து வெடிக்காமல் போன சக்தி வாய்ந்த வெடி திடீரென ஊர்வலத்தின் நடுவில் வெடித்தது. இதை சற்றும் எதிர்பாராத பெண்கள் அலறியடித்து சிதறி ஓடினர். இந்த சம்பவத்தில் அன்னம்பாரிப்பட்டி உச்சப்பட்டியை சேர்ந்த 2 சிறுமிகள், 8 பெண்கள் கால்கள், தொடைப்பகுதிகளில் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பெண்கள் ஊர்வலத்தின் நடுவில் திடீரென வெடிவெடித்து அந்த பகுதியே புகைமூட்டமாக மாறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கூட்டியுள்ளது. விசேஷத்திற்கு வெடிவெடித்து சென்ற 10க்கும் மேற்பட்டவர்களை உசிலம்பட்டி போலீசார் பிடித்து விசாரிக்கின்றனர்.